ويقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இஸ்லாமிய நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, எதையில்ல நிர்வாக பெருமக்களே, நெல்லை மாநகர புறநகர ஜமாத் சபையினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட பொருளாளர், மாவட்ட அரசு காசி மௌலவி அல்ஹாஜ் முகமது கசாலி கதகத்தாமங்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு ஷாபான் மாதத்தில் ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி இறையில்லத்தை திறக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை பரிபூரணமாக அமைக்கக்கூடிய மக்களாக நம்மையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அனுப்புவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்னை மசாஜிதல் இல்லாஹி, உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே பேசுகின்றார். என்னுடைய சொந்த செலவுல நான் ஒரு பள்ளிவாசலை கட்டினாலும் கூட நான் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. அது அல்லாஹ்விற்கு சொந்தமானதாக ஆகிவிடும். உலகத்தில முதல் பள்ளிவாசல் எது அப்படின்னா இறையில்லமாம் திரு காபா என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்ன அப்பல பைத்தின் மக்காவிற்கு மற்றொரு பெயர் மக்கா என்று சொல்லப்படுகிறது. மக்காவில் உள்ள இறையில்லமாம் திரு காபா தான் உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யார ரசூலல்லாஹ், முதல் பள்ளிவாசல் எது? காபத்துல்லாஹ் தான் முதல் பள்ளிவாசல் என்று சொன்னவுடன் உலகத்தினுடைய இரண்டாவது பள்ளிவாசல் எது என்று கேட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ், ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் தான் இரண்டாவது பள்ளிவாசல். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு? காபத்துல்லாஹ் கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டது என்று கேட்கின்ற பொழுது 40 ஆண்டுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அதற்கு பிறகுதான் லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டிலும் கேரளாவில் உள்ள கொடுங்கலூரில் உள்ள சேரமான் பெருமாள் அந்த பள்ளிவாசல் தான் இந்தியாவிலே முதல் பள்ளிவாசல். தமிழகத்துல ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது, சென்னையில மண்ணடியில இருக்குது, மஸ்ஜிதே மாமூர். அதுவும் நவாபுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்பதை உண்மையான சரித்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். செம்மையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அபுகல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா. ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான இடம் பள்ளிவாசல், அல்லாஹ்விற்கு மிக வெறுப்பான இடம் கடை வீதிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது? பள்ளிவாசல்கள். ஏன் அப்படின்னா பள்ளிவாசல்ல தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், zikruகள், கல்வியை கற்றுக்கொள்ளுதல், கல்வியை போதித்தல், இது போன்ற எல்லா வகையான வணக்க வழிபாடுகளும் நடைபெறக்கூடிய இடம் பள்ளிவாசல் தான். பெருமானாருடைய காலத்துல நோயாளிகள் சிகிச்சை பெறுவதும் பள்ளிவாசல்ல தான், வழக்குகள் தீர்ப்பு சொல்லப்படுவதும் பள்ளிவாசல்ல தான்.
வீர விளையாட்டுகள் விளையாடப்படுவதும் பள்ளிவாசல்ல தான். இதெல்லாம் அல்லாஹ்விற்கு பிரியமான காரியங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனா கடை வீதிகள்ல போய் பாருங்க, கலப்படம் நடக்கும், ஏமாற்றுதல் நடக்கும், பித்தலாட்டங்கள் நடக்கும், பொய் சொல்வது நடக்கும். அல்லாஹ்விற்கு வெறுப்பான காரியங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய இடம் கடை வீதிகள் தான். சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்கு செல்வதற்கு தாமதமாகும். ரொம்ப நேரம் பள்ளிவாசலே உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா கடை வீதிகளுக்கு செல்வார்கள் ஆனால் பொருட்களை வாங்கிவிட்டு சீக்கிரமாக வீட்டிற்கு செல்வார்கள். ஆனா இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க, பாய் வீட்டுல இருக்காங்களா, பாய் பள்ளிவாசலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. பள்ளிவாசலுக்கு போனா இப்ப வந்துருவாரு. கடைக்கு போயிருக்காரு, எப்ப வருவாரோ. இப்ப அப்படிதான் இருக்கு நிலைமை. பள்ளிவாசலுக்கு வந்த மாதிரி 4வது ரக்காத்துலதான் அவர் சேர்ந்திருப்பாரு. இமாம் 4வது ரக்காத்துல சலாம் கொடுத்தாருன்னா அவர் எஞ்சி 4 ரக்காத் தொழுகணும். ஆனா அப்படிலாம் தொழுகிறதுல பெரும்பாலும் இமாமோடு சேர்ந்து சலாம் சொல்லிட்டு அப்படியே பின்னால போயிடுது. எத்தனை ரக்காத்துகள் தாமதமாக வந்தோமோ அத்துணை ரக்காத்துகளை நாம் எழுந்து தொட வேண்டும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதனால பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னால் கால்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான பள்ளிவாசல்ல அங்க எங்கும் பார்த்துட்டு காலை கழுவாமலே சில பேர் நினைக்கிறாங்கன்னா உள்ள வந்துருந்தாங்க. இதெல்லாம் வீடா? நம்முடைய வீடா? அல்லாஹ்விற்கு சொந்தமான வீடு. எனவே இந்த பள்ளிவாசலுக்குள்ளால் வரும் பொழுது கால்களை நன்றாக சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். 2வது என்ன அப்படின்னா, வலது காலை உள்ளே வைத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு அப்படி ரசூலுல்லாஹ் மேல சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, இறைவாவுடைய கிருபையின் வாசலை எனக்கு திறந்து போடு என்று துவா செய்து விட்டுத்தான் பள்ளிவாசலுக்குள்ளால் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, அந்த துவா மட்டும் போதும். சில ஹதீஸ்கள்ல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் மேல நம்ம சலாம் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்தி, இந்த பூமியிலே சில வானவர்கள் சுற்றிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன பணி தெரியுமா? ரசூலுல்லாஹ் மேல நம்ம சலாம் சொன்னால் அந்த சலாத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கபூர்ல போய் என்ன செய்வாங்கன்னா சமர்ப்பிப்பார்கள். இந்த மாதிரி நந்தாம்பியான் பள்ளிவாசல்ல உங்கள் மீது ஒருவன் சலாம் சொல்கிறார், வழக்குகள் அவ்வளவு வேகமாக செல்லக்கூடியவர்கள், வெளியினால் படைக்கப்பட்டவர்கள், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் தான் மலக்கு என்று சொல்லப்படுகின்ற வானவர்கள். ஆனா பள்ளிவாசலுக்குள்ளால வரும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக அப்படின்னு வலது காலை வைத்து நாம் வர வேண்டும். ஒழு செய்துவிட்டு தான் பள்ளிவாசலுக்கு நாம் வர வேண்டும். வந்தவுடன் கீழே உட்கார்ந்து விடாமல் தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்துகள் நாம் தொழ வேண்டும். பெருமானார் காட்டுகின்ற அற்புதமான வழிமுறைகள் நமக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில என்ன செய்றாங்க, சொர்க்கத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளால போகும் பொழுது யாரோ நடந்து செல்லுகிற சத்தம் கேட்கிறது. ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க, யார் நடந்து போறாண்டு? உங்கள் சமுதாயத்தில் உள்ள உங்களுடைய தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் நடந்து போறாங்க அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் பூமிக்கு வந்து பிலால்கிட்ட கேட்கிறாங்க, பிலாலே சொர்க்கத்துல நடந்து போற மாதிரி நான் உங்களை காலடி சப்தத்தை நான் கேட்டேன், நீங்க என்ன அமல் செய்வீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை விடவா நான் அமல் செய்ய போகிறேன்? ஏதோ நீங்க விசேஷமான ஒரு அமலை செய்கின்றீர்கள். அப்பதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நான் எப்போ ஒளி செஞ்சாலும் தஹிய்யத்துல் வுது 2 ரக்காத்துகள் நான் கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் கனவுல சொர்க்கத்தை பார்க்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொர்க்கத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் குர்ஆன் ஓதுறா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாரிஸா இப்னு நுஅமான், ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஹாரிஸாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற அளவுக்கு
நீ என்ன அமைச்சீங்க? அப்ப ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், வயதான என் தாயாருக்கு நான் பணிவிடை செய்கிறேன், அதனால இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றான் என்று ஹாரிசா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ யார் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் தக்வாவுடையவர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே உத்தரவாதம் கொடுக்கின்றார். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னம். அதனால பள்ளிவாசலை நாம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்வதை தவிர, குர்ஆன் ஓதுவதை தவிர, பாவ மன்னிப்புகள் தேடுவதை தவிர, கல்வியை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதையும் தவிர வீணான பேச்சுக்களை தயவு செய்து பிஸ்மில்லாஹ் இந்த புது பள்ளிவாசலை ஆரம்பிச்சிடாதீங்க. பள்ளிவாசல்ல நாம உட்கார்ந்தனா புறம் பேசுவதோ, பொறாமை கொள்வதோ, போல் பேசுவதோ, அவதூறு சொல்வதோ, இல்லாதது பொல்லாததை பேசுவதோ தயவு செய்து வேண்டாம். அது பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய பாபரிய இழுக்கு, அவமானம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, வெளியூர்ல இருந்து வருவாங்க பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு, சையா செய்யும் போது ரூபா கீழே விழும், காசு கீழே விழும், செல்போன் விழும், பஸ் டிக்கெட்டும் சேர்ந்து கீழே விழுந்துடும். இவர் எல்லாத்தையும் எடுப்பாரு, டிக்கெட்டை மட்டும் விட்டுட்டு போயிருவாரு. ஏன்னா அது பிரயோஜனம் இல்லையே. பள்ளிவாசல பார்த்தா குப்பையா கிடக்கும். சில பேர் அங்க இங்கே பார்த்துட்டு பாய்க்கு கீழே தள்ளிடுவாங்க. அன்னைக்கு எங்க பள்ளிவாசல பார்த்தா ஒரு ஆளுக்கு நகம் பெரிய நகமா இருக்கு, குட்டியான நகம் மாதிரி இருக்கு. அதை பிச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசல் பாயிலே போட்டு போயிருக்க. நகத்தை நம்ம பள்ளிவாசல்ல போடலாமா? நம்ம வீடுகளை நம்ம போடுவோமா? தரித்திரம் என்று சொல்ல மாட்டோமா? அப்ப பள்ளிவாசல் என்பது இலக்காக நமக்கு வந்து ஒரு இலக்காரமாக மாறிவிட்டு, சில பேர் என்ன செய்யணும், மூக்கு நோண்டி அப்படி பள்ளிவாசல் தோற்றம் தடவுறது, காலில துப்புறது, எச்சில் துப்பாதையும் போட்டு குளிச்சு நாளுமே துப்புறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் செஞ்சா நம்முடைய கண்களை வேணா மறைச்சிக்கலாமே தவிர படைத்த ரப்பு என்ன செய்யலாம், பார்த்து கொண்டே இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ளால போறாங்க. யாரோ ஒரு நபி தோழர் சுவத்துல துப்பி வச்சிருக்கிறார், அது காஞ்சி போய் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இடது கையினால் அதை சுரண்டுகிறார்கள், சுத்தப்படுத்துகிறார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிவாசலிலே எச்சில் துப்பாதீர்கள், அப்படியே நீங்கள் துப்பினால் அதை மண்ணால் மூடி விடுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தெருக்களிலே நடந்து செல்லும் பொழுது காரில் வந்தால் துப்புவார்கள். துப்பி விட்டு என்ன செய்வாங்கன்னா மண்ணை வச்சு மூடிடுவாங்க. ரோட்ல கூட நாம என்ன செய்யறோமா, சிம்மியே கழிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம், துப்பினால் என்ன செய்வாங்கன்னா மூடுவார்கள். மண்ணு கிடைக்கலன்னா செருப்பு கால வச்சு இப்படி தடவிடுவாங்க அந்த எச்சிக்கு மேல, ஏன்னா மற்றவர்கள் மீது படக்கூடாது என்பதற்காக. இந்த மாதிரி ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுத்தந்த ஒரு ஆன்மீக தலைவர் நமக்கு தலைவராக கிடைத்திருக்க, நாம பள்ளிவாசல்ல பேண வேண்டிய ஒழுக்கங்களை பேணாம பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் நீங்க பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம். அது மாதிரியான பெரியோர்களே நிர்வாக பெருமக்கள்லாம் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். தயவு செய்து இந்த முன்பக்கத்துல அவுகாத்து சலாத்தை போடவே செய்யாதீங்க. அவுகாத்து சலாத்துல நாட்டம் யுகர் எத்தனை மணிக்கு, பாங்க எத்தனை மணிக்கு, இக்காமத் எத்தனை மணிக்கு, உங்களை மாட்டிடுறாங்களா? தக்பீர் கட்டவன நேரம் அதைத்தான் பாக்குறாரு, இப்படியும் பாக்குறாரு. யுகர் எத்தனை மணிக்கு, அசர் எத்தனை மணிக்கு, அங்க ஓடுற டைமும் நம்ம டைமும் ஒன்னா இருக்குதா? இதுல 4 ரக்காத் தொழுகையில 3 சலாம் கொடுத்துட்டு போயிருவாரு. அப்ப கவனத்தை திசை திருப்புகின்ற எந்த ஒரு காரியமும் தயவு செய்து முன்பக்கமாக மாட்டவே வேண்டாம். அவுகாத்து சலாத்துலாம் வெளியில வந்து வர்றத பாக்குற மாதிரி வெளிப்பள்ளிவாசல மாட்டுங்க, அதை பார்த்து விட்டு உள்ளே வரட்டும். சில பள்ளிவாசல பார்த்தா அஸ்மாஉல் ஹுஸ்னா, ஆயத்துல் குர்சி, ஆமன ரசூல் எல்லாம் முன்பக்கம் தான். அது இமாமுக்கு கூட அது இடையூறாகத்தான் இருக்கும். அவனை எதேச்சியா பார்த்துட்டான்னு வச்சுக்கிறோம், கவனம் திசை திரும்பத்தான் செய்யும். அவன் மனுஷன் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நபி தோழர் ஒரு சட்டை கொடுக்கிறார். அந்த சட்டையில கோடு கோடா போட்டிருக்குது, திசையும் போட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் அதை போட்டுட்டு தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகிட்டு இருக்கும்போது அந்த கோடை பாக்குறாங்க. கோடை பார்த்த உடனே
ரசூலுல்லாஹ்க்கு 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா மறந்து ரசூலுல்லாஹ்க்கு மறக்குது அப்படின்னா அப்ப எனக்கும் உங்களுக்கும் மறக்குமா மறக்காதா? அதனால என்ன செய்ய உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா அந்த சட்டையை கலட்டி கொடுத்து எனக்கு யார் அன்பளிப்பு செய்தாரோ அவற்றை கொடுத்துட்டு கோடு இல்லாத சட்டையை கொண்டு வர சொன்னீர்கள். புகாரில சட்டைக்காக பதிவு செய்யப்படுகிறார். சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா சட்டை போட்டு வராங்க, முதுகு பக்கத்துல பார்த்தா சிங்க நிக்குது, ஒரு நடிகருடைய போட்டா இருக்குது, ஒரு விளையாட்டு வீரருடைய போட்டா இருக்குது, ஒண்ணு இல்லாட்ட தேங்க்யூ தேங்க்ஸ் போட்டிருக்குது, வேற ஆங்கில எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்னால தொழுவங்க என்ன செய்வாங்க, அதைத்தான் பார்ப்பாங்க. அப்ப சூரத்தில் பாத்தியாவை விட்டுருவாங்க. சில இளைஞர்கள் லோகிப்பு பேண்ட் போட்டு வராங்க, சுமாரெல்லாம் சங்கிதாவு போயிட்டாங்கன்னா பின்னால உள்ளவங்களுக்கு சொர்க்கம் தான். ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செய்து பள்ளிவாசலுக்கு வரும்போதாவது அந்த லோகிப்பு பேண்ட், லோகத்தினாலேயே தொப்புளுக்கு கீழே அர்த்தம். அதை போட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா ரோட்ல சில பேரு விருப்பு வைக்கும் போது அதை போட்டு நிற்கிறான், குடிக்கிறான். இதுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடா இறக்கும், அப்படியே இழைய முடிச்சுட்டு போக மாட்டேங்கிறான். அதனால அந்த மாதிரி பேண்ட் போட்டு சில பேர் மெல்லிய தேசிய உடுத்திட்டு வராங்க. சஜிதாவுக்கு போனாங்கன்னா எல்லாமே அப்பட்டமா தெரியுது. தொழுகையே கூடாது. மாபெயின சுரத்தி ஒரு ருக்குபா, தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடைமத்திய இடத்தை மறைப்பது வாஜிப். அது தெரிந்தால் தொழுகையே பாத்தில், தொழுகையே கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். தயவு செய்து அந்த மாதிரி ஆடையெல்லாம் போடுவது கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். தயவு செய்து அவுட்வர்ட் செலத்தை முன்பகுதியில மாட்ட வேண்டாம் என்பதை ஒரு ஆலிம்கள் உட்கார்ந்து கேட்டு பாருங்க. ஆலிம்களுக்கே சில நேரங்கள்ல அது திசை மாறிவிடும், அதாவது சிந்தனைகள் மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, மண்பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் இஸ்லஹு ஃபீ ஜன்னah. பள்ளிவாசலை யார் கட்டி கொடுப்பாரோ, அதை கட்டுவதற்கு யார் உதவி செய்வாரோ, அல்லாஹ் மறுமையிலே ஒரு அழகான மாளிகை எழுப்புவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு பொருளால், சொல்லால், சிந்தனையால், ஆலோசனையால் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். நிச்சயமாக அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையும் கீழ்த்தளம் திறந்தாச்சு, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிட்டு தயவு செய்து ஜமாத்தார்கள் கனவு காணாதீங்க. இந்த மேல் தளம் இருக்குது, வெளியே பூச்சி இருக்குது, இந்த ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, கட்டணத்தை எழுப்பிடலாம், அதை முடிப்பதுதான் ஒரு சிரமமான ஒரு காரியம். தயவு செய்து இந்த உள்தளம் கீழ்த்தளம் உருவாகுவதற்கு நாம எப்படியெல்லாம் உதவி செய்தோமோ, ஒத்தாசைகள் செய்தோமோ, அது போன்ற மேல்தளமும் மற்ற காரியங்களும் முழுமை பெறுவதற்கு எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யலாமா? அல்லாவுடைய பதில் வச்சு ஆமான் இருக்கீங்க. எல்லா வகையிலும் நம்ம உதவி செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவி அதற்கு மேலால் நமக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து பள்ளிவாசலுக்கு வர்றவங்க, பக்கத்துல வீடு உள்ளவங்க, வீடுகள்லயே ஒளி செஞ்சுட்டு நாம வரணும். ஏன்னா ஒளி செஞ்சுட்டே நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு எட்டிற்கு அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிப்பான், ஒரு நன்மையை எழுதுவான், ஒரு அந்தஸ்தை உயர்த்துவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பள்ளிவாசல்ல ஏன் நம்ம ஒளிச்சதுக்கு இடம் வச்சிருக்கிறோம்னா வந்த இடத்துல ஒளி பிடிச்சிட்டு வச்சுக்கிறோம், திரும்ப நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அப்ப இங்க அவர் ஒளி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிவாசல்கள்ல அந்த மாதிரி நாம அந்த ஒளி செய்கின்ற இடங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறது. தொழுகைக்கு நாம் செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக, உன்னுடைய அருளையும் உன்னுடைய சிறப்பையும் உங்களிடத்தில் கேட்கிறேன் அப்படிங்கிற துஆவை ஓதிவிட்டு தான் வெளியே நாம் செல்ல வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பள்ளிவாசலை தொழுகையாளிகளின் மூலமாக அல்லாஹ் அலங்கரிக்க வேண்டும், அலங்கரிக்க செய்வானாக. இந்த பள்ளிவாசலிலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டும் தொடர்ந்து உலகம் உள்ளளவும் நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் எல்லாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசிய எனக்கும் கேட்க உங்களுக்கும்
முழுமையான ஹிதாயத்தை தந்து வரக்கூடிய ரமலான் மாதத்திலே முழுமையாக நோக்குகள் நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நல்லறங்கள் செய்யக்கூடிய, அதே நேரத்தில் பாவங்களை விட்டும் ஒதுங்கி வாழக்கூடிய நன்மக்களாகவும் இந்த சபையிலே நம்ம எல்லாம் அல்லாஹ் கொண்டு சேர்த்து வைத்ததை போன்று வறுமை நாள் ஆகிரத்தில் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களையும் அல்லாஹ்வின் ஜன்னத்தில் கொண்டு சேர்த்து வைப்பானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.